என்னதான் நடக்குது தாவேக்கா? தாவேக்கால ஒண்ணும் நடக்கல. அவரா வந்து தன்னை வந்து ஒரு முதலமைச்சர் கற்பனை கனவுலயே இருக்காரு. அவ்வளவு ஈஸியா கிடைக்கக்கூடியது சார். இங்க 60 ஆண்டு காலம் அவங்க வந்து ஆண்ட கட்சியே இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நெளியுது. இல்ல எப்படி சார். ஜெயிப்புமா அதாவது தோப்புமா? பெரிய பெரிய கட்சிகளே அதிகாரத்தில் இருந்தவர்கள், அதிகாரத்தில் இருக்கிறவங்களே கூட்டணி வேணும்னு ஆசைப்படுறாங்க ம், ம், எல்லாரும். ம், கூட்டணிக்கு தவமா இருக்காங்க உண்மையிலேயே ம், சொல்லப்போனால். அது வெளிப்படையாவே தெரியுது. ம். ஆனா விஜய் கட்சி இதுவரைக்கும் அந்த மாரி சார் ஒரு ஒரே ஒரு ஒரு லைன். ஆசை கூட இல்ல நீங்க வெளிப்படுத்தின மாரி இங்க தெரியலையே. நெறைய வந்து இங்க தாவேக்கால இருக்கிற வந்து அவங்களுடைய அதிகாரப்பூர்வ ஊடகங்களா அல்லது வந்து தன்னெழுச்சியா அவங்களே வந்து ஏற்படுத்திக்கிறதா இல்ல வருமானத்துக்காக ஏற்படுத்திக்கிற ஊடகங்களா தெரியல. அவங்க ஒரு கற்பனை உலகத்துல இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் வந்து கிளாரிட்டி இருக்கு. ஏன் கிளாரிட்டி இருக்குன்னா, நான் எங்கேயும் யார்கிட்டயும் எந்த தலைவர்கிட்டயும் நான் போய் பேசுறதில்ல. எந்த இடத்துலயும் நான் மீடியேஷனோ ஒரு புரோக்கர் வேலை நம்ம செய்யறதில்ல. ஆனால் தானா வழிய வந்து ஜான் ஆரோக்கியசாமி என்கிட்ட பேசியிருக்காரு. அவர நான் குறையே சொல்ல மாட்டேன். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் அவருக்கு நல்ல அறிவுள்ள மனிதர். அறிவாளி. ஆனால் என்னதான் நீங்க வியூகம் போட்டு குடுத்தாலும், அங்க எக்ஸிக்யூட் பண்ற இடத்துல வந்து வந்து புஷி ஆனந்த் தானே இருக்கிறாரு. அப்படியே ஒரு படி மேல போனா யார் இருக்கிறாரு கேட்டா, இன்னும் இங்க இருந்து விசிகால இருந்து போனா அங்க வந்து ஆதவர்ஜுனா. வேற யார் இருக்கிறாங்க?